Hi friends, exercise number 1.2 la fourth sum. At Marina, two types of games, two types of games இது பண்றாங்க. ஒன்னு வந்து ஹார்ஸ் ரைடிங், இன்னொன்னு என்னதுமா பைக் ரைடிங் வைக்கிறாங்க. அதுல ஆன் ஹவர்லி ரெண்ட்டுக்கு தான் இது பண்றாங்க. அதுல கேஎன் அண்ட் என்னது பெனிதா ஸ்பெண்ட் ரூபீஸ் எவ்வளவு 780 அண்ட் ரூபீஸ் 560 ஸ்பெண்ட் பண்றாங்க டூரிங் தி மந்த் ஆஃப் மே. அப்போ நேம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் ரைடிங் போயிருக்காங்க ரெண்டுக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஹவர்லி சார்ஜ் ஃப்ரம் தி டூ கேம்ஸ். அப்போ ரெண்டு கேம்ஸ்க்கும் ரைட்ஸ்க்கும் எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ XY கண்டுபிடிப்பீங்க. இங்கே யூஸ்டு என்ன கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் மெத்தட். டிட்டர்மினன்ட் மெத்தட்னா எதுக்கு ஈக்குவல், இதுக்கு இன்னொன்று பேர் கிராமர் ரூல் நடத்தும். அப்போ கொடுத்துருக்கத ஹெட் தி ஹவர்ஸ்லி சார்ஜ், நம்மளுக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் தி ஹார்ஸ் ரைடிங்க்கும் பைக் ரைடிங்க்கும். பி அது என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒன்றா ஹார்ஸ் ரைடிங்கை எக்ஸும் பைக் ரைடிங்கை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் எப்படி எழுதுவோம், 3x + 4y = 780, 2x + 3y = 560. அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் மெத்தட்னா என்னது, கிராமர் ரூல். அப்போ டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. டெல்லோட வேல்யூ எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா. அப்போ டெல் = இங்கே என்ன இருக்குது, 3 4 2 3 ரைட் பண்ணியாச்சா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். டிட்டர்மினன்ட்னா 3 3s are 9. அடுத்து கீழேருந்து இதை பண்ண போகிறோம். இதை பண்ணும்போது என்ன வரும், நடுவில் மைனஸ் சிம்பிள். 2 4s are 8. 9ல் 8 போச்சுன்னா என்னமா 1. அப்போ 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0 டெல்டா. அடுத்தது டெல் எக்ஸ். டெல் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ இருக்குல்ல வேரியபிள், இந்த இடத்துல வேல்யூ மாறும். அதுக்கு பதில் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ 780 560 ரைட் பண்ணிட்டோம். இது 4 3 அப்படியே ரைட் பண்ணிட்டோம். அப்போ 780யோட 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2340. கீழேருந்து மேலே இங்கே பண்ண போகுது மைனஸ் சிம்பிள், நடுவில் மைனஸ் போட்டோம். 560 × 4 2240. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 100. அப்போ டெல் எக்ஸோட வேல்யூ என்னதுமா 100. அடுத்து டெல் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ டெல் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும் 3 2. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன ஆகும், வேல்யூ மாறி என்ன வரும் நம்மளுக்கு, கான்ஸ்டன்ட் வேல்யூ 780, இன்னொன்று என்னதுமா 560 ரைட் பண்ணிட்டோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 3யோட 560 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1680 மைனஸ் 2 × 780 என்னதுமா 1560. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், டெல் ஒய்க்கு 120. இப்போ டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டெல் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 2 வேரியபிள் கொடுத்துருக்கனால ஒய்யோட முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ண போகிறோம், பை கிராமர் ரூல். கிராமர் ரூல்னாலும் டிட்டர்மினன்ட் மெத்தட்னாலும் ஒன்று தான். இப்போ கிராமர் ரூல் ஃபார்முலா என்னது, எக்ஸ் = டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல். அப்போ டெல் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 100 டிவைடட் பை டெல்லுக்கு வேல்யூ என்னது 1. அப்போ 1ஆல் அந்த நம்பரை டிவைட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், 100. அடுத்து y = டெல் ஒய் பை ஒய். டெல் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்க, 120 டிவைடட் பை டெல்லோட வேல்யூ 1. அப்போ 1ஆல் டிவைட் பண்ணால் அந்த ஆன்சர் என்ன கிடைக்கும், 120. அப்போ இந்த ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் 2 கேம்ஸ்க்கு 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ரூபீஸ் 100 ஃபார் ஹார்ஸ் ரைடிங், இன்னொரு 120 ஃபார் பைக் ரைடிங். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது என்ன பண்ணியிருக்கோம், 2 ரைடிங்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸும் ஒய்யும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம், டிட்டர்மினன்ட் மெத்தட். டிட்டர்மினன்ட் மெத்தட் மீன்ஸ் கிராமர் ரூல், another name. Okay friends, bye.